கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே என்னடா ஸ்ரீலீலாவோட முத்தம் பறக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? வீடியோவோட எண்டிங்கில் உங்கள் ஜட்டி பறந்தா கம்பெனி பொறுப்பு இல்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியூவர் ஸ்பெஷல் வீடியோ. நம்ம வியூவர்ஸ் சில பேர் ஸ்ரீலீலாவை போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான் போடணும்னு, வீடியோ போடணும்னு சொன்னீங்க. சரி இன்றைக்காச்சும் வீடியோவில் போடலாமே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு தெலுங்கு தேசத்துலேருந்து சும்மா 24 வயசான ஒரு சந்தன கட்டையை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸ்ரீலீலாவோட லீலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீலீலாவை பார்த்ததும் உடனே சுண்டி இழுக்கிறது நல்லா தடிச்சு போயிருக்க அந்த உதடுகள் தான். அந்த உதடுகளை உத்து பார்த்துட்டா உங்கள் கருணாக விஷத்தை கற்கிறது கன்ஃபார்ம். கீழுதடை கடிச்சு இழுத்து ஜூஸை குடித்தா ஒரு வாரத்துக்கு தாகம் எடுக்காது. கீழுதடு கிலோ கணக்கில் இருக்கும் போல் கடிச்சு இழுத்தா ஜவ்வு மிட்டாய் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ அந்த கூஞ்ச வாய்க்குள்ள என்ன வேணாலும் விட்டு ஆட்டலாம் போலையே, என்ன வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்டை பண்ணுங்கடா. கீழுதடு சமந்தாவுக்கு டஃப்பு கொடுக்கும் போலையே அப்படின்னு நினச்சா சமந்தாவோட உதடையே தூக்கி சாப்பிட்ரும் போல் அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு இந்த உதடில் அம்பை விட்டு யார் செலுத்த போகிறது அப்படின்றதான் போட்டியே. அந்தளவுக்கு சும்மா கோலிவுட்டில் இருக்க ஹீரோக்கெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படா இந்த செல்லம் இங்கே வந்து இறங்கும் நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஸ்ரீலீலா ஒரு பாட்டுக்கு ஒரு குத்தாட்டம் ஆடுனா போதும் அந்த படத்தையே தூக்கி நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு ப்ரொடியூசரெல்லாம் நம்புகிறாங்க. ஆமாங்க, நம்ம பசங்களுக்கு தான் ஸ்ரீலீலாவை பார்த்தோன்னா நட்டுக்கிட்டு நிற்கிதே. ஆமாம், பார்க்கும்போது இப்படி ஹோம்லியாக தெரிகிற செல்லக்குட்டி பாட்டுன்னு வந்துட்டு பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிருது. அதுவும் செல்லத்தோட மூமெண்ட்டெல்லாம் சும்மா பாம்பே தோற்று போயிடும் போல் அந்தளவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நம்ம பசங்களோட பாம்பும் தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பாத்ரூமுக்குள்ளே. என்ன இவன் ஆரம்பத்துலேருந்து உதட பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் பேச மாட்டானோ, பாவாடை தாவணியில் காட்டியே இந்த வீடியோ முடிச்சு விட்ருவானோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இல்லைங்க, இந்த வீடியோவில் எல்லாமே இருக்குது, நான் திறந்த புத்தகமாக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலீலாவை கும்முன்னு காட்ட போகுது. ஸோ பாருங்கள். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாலும் செல்லக்குட்டி இருக்கோ இல்லையோ இருக்கிறத தூக்கலாக காட்டி ரசிகர்களுக்கு உறக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள். செல்லம் கையை தூக்கி பளபளன்னு சேவ் பண்ண அக்கில் காட்டுது. தேக்கு மரத்தால் செஞ்ச தொடையை பார்க்கணுமா, காட்டுறேன் பாருங்க அப்படின்ற காஸ்டியூமில் வந்திருக்கு செல்லக்குட்டி. தேக்கு மர தேகம் தொட்டு தாளம் தட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆமாங்க, பின்னாடி தட்டணும் போல தான் இருக்குது. ஏன்னா செல்லத்துக்கு தூக்கலாக இருக்குது. செல்லத்தோட வெக்கத்தை பாருங்கள், அப்படியே மணிமேகலை வெக்கம் விட்டு போகலை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல கூட சும்மா இல்லாமல் நம்ம ஸ்ரீலீலா குட்டி உதட்ட குவிச்சு இப்படி ஒரு உமா கொடுக்கும்போது நம்ம பசங்க சும்மாவாக இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். செல்லக்குட்டி என்னதான் இப்படி பாட்டில் பட்டையை கிளப்பி தொப்பில் வெட்ட வழியாக காமிச்சாலும் இப்படி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கண்ணிமிக்கிற நேரத்தில் சேலையை தூக்கும்போது தெரியுது பாருங்கள் தொப்புள். அதாங்க கிக்கு. செல்லத்துக்கு வெக்கம் விட்டு போகலை அப்படின்னு சொன்னதை நீங்களே பாருங்கள். படத்தில் அந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு டான்ஸை ஆடி பட்டையை கிளப்புற நம்ம செல்லக்குட்டி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஆட சொல்லும்போது எம்புட்டு வைக்கப்படுது. அது கூட ஒரு அழகு தான். அந்த முடியை அந்த பக்கமாக தூக்கி போட்டு ஆடியிருந்தால் அந்த அக்கிலும் வேறு லெவலில் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நம்ம அக்கில் வாசத்தை பிடிச்சிருப்பாங்க நம்ம பசங்க. ஏன்னா செல்லத்தோட அக்கிலுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி செல்லக்குட்டி க்யூட்டான ரியாக்ஷன்ஸு வேறு லெவலில் கொடுத்துருக்கு. என்னதான் க்யூட்டாக கொடுத்தாலும் செல்லத்தோட மனசு தாராள மனசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா செல்லத்தோட மாம்பழம் ரெண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. எப்படா எக்ஸல் சைஸுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் என்னோடய லிப்ஸை காட்டியே உங்களை கவுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது 2K கிட்ஸ். பல பேர் இன்னும் க்ரஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க செல்லத்தை. கைஸ் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் செல்லத்தோட அந்த அழகான தொப்புள் தான். கடப்பாறையை விட்டு ஆட்டுற அளவுக்கு ஆழமாக இல்லைனாலும் கை விரலை விட்டு ஆட்டுற அளவுக்கு ஏதோ செல்லத்தோட தொப்புள் சும்மா க்யூட் அண்ட் ஹாட்டாக சூப்பராக தான் இருக்குது பாருங்கள். ஸ்ரீலா செல்லம் கோவமாக நம்மளை மறைச்சி பார்த்தா கூட அந்த கோவப்பழத்தை கடிச்சு தின்னணும் அப்படின்னு தான் நமக்கு ஆசை வருது. ஆஹா, அந்த அல்வா துண்டு இடுப்பை கட்டிக்கிட்டு செல்லக்குட்டி எம்பிட்டு நேரம் நின்றாலும் அந்த கொய்யா பழத்துக்கு மேலே கண்ணு போக மாட்டேங்குது. ஏன்னா செல்லத்தோட கோவப்பழம் அந்தளவுக்கு நம்மளை அட்ராக்டிவாக இழுத்து வச்சுருக்கு. அந்த உதரை பாருங்கள். அந்த உதரை பற்றி பேசலான்னா இன்றைக்கி பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த பார்ட்டில் வேணால் நம்ம செல்லத்தோட அடுத்தடுத்த ஸ்பெஷலை பற்றி பேசிக்கலாம். ஆனால் இந்த பாட்டு முழுக்க செல்லத்தோட அந்த உதடு தாங்க நம்ம கண்ணில் ஒத்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா செல்லம் அந்தளவுக்கு சும்மா உதட்டை சுழிச்சு வளைச்சி அப்படி கொடுக்கும் பாருங்க ஒரு ரியாக்ஷன். அதை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்கள் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. செல்லம் புல்லாங்குழலையே இந்த வாசிப்பு வாசிக்குதுன்னா நம்மளோட ஊதுகுழலை கொடுத்தா எப்படி வாசிக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை தான் ஹீரோ யோசிச்சிருக்காரு. அதான் புல்லாங்குழலை பிடிச்சி தூரமாக போட்டார்.
இந்த 24 வயசு சந்தனக்கட்டையை அடுத்தடுத்த வீடியோவில் அதாங்க அடுத்தடுத்த பார்ட்டில் பிரித்து மேயலாம். இந்த பார்ட்டில் செல்லத்தோட உதட பார்த்தே நீங்கள் உஷ்ணமாக இருப்பீங்க. செல்லத்தோட வேறு எது ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நம்ம செல்லத்தோட அடுத்தடுத்த பார்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.